அவர் பக்கம் நம் மனதை ஈர்க்கிறது. அவருடைய உரை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அடுத்த நாள் நான் மருத்துவமனையில் படுக்க நேர்ந்தது. என் முகத்தில் தெரிகிற வடுக்கள் அம்மை பார்த்ததால் ஏற்பட்ட வடுக்கள். நோக்கு இருக்கிறது. கூடு என்ற ஒரு கவிதை நெஞ்சுக்குள் கூடு விட்டு கூடு பாய்கிறது. காற்று பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீரும் ஆங்காங்கே இருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையில் பதிவு செய்கிறார். கவிஞர் இரக்கத்தோடு கேள்வி எழுப்புகிறார். இவருடைய அணிந்துரையில் இதை நான் படித்துவிட்டு உள்ளே போகிற போது ரஃபீக் பாஷா அவர்கள் உள்ளபடியே எவ்வளவு ஆழமான தத்துவார்த்த பார்வையோடு ஒவ்வொன்றையும் சிந்தித்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. புவியீர்ப்பு என்பது மேல் உள்ளவற்றை கீழ் நோக்கி இழுக்கும். கவிஞரை பற்றி கவிஞர் சொல்கிறார். புவியீர்ப்பு என்பது மேல் உள்ளவற்றை கீழ் நோக்கி இழுக்கும். ஆனால் கவிஞர் ரஃபீக் பாஷா என்ற கவியீர்ப்பு மையம், இவர் கவியீர்ப்பு மையம், நம்மை மேல் நோக்கி இழுக்கும், உயர்த்தும். நம்முடைய கவிஞருடைய மதிப்பீடு இது. அது 100 விழுக்காடு உண்மை என்பதை நம்முடைய கவிஞரின் படைப்புகளில் என்னால் பார்க்க முடிந்தது. ரொம்ப வியக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காணிக்கை முதல் கவிதையே ரொம்ப நுட்பமானது. மண்ணால் ஆன உடல் மண்ணுக்கே போய்விட்டது. நம்முடைய உடல் மண்ணால் ஆனது என்கிறார். ஐம்பொருளால் ஆனது உடல். தண்ணீரும் இருக்கிறது உடலிலே, காற்றும் இருக்கிறது உடலிலே, நெருப்பும் இருக்கிறது உடலிலே, மண்ணும் இருக்கிறது இந்த ஐம்பூதங்களில். அண்டவெளி என்கிற பரந்த வெளி, ஆகாயம் என்கிற ஆகாயமும் நம்முடைய உடலில் மனிதனில் இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஐந்தும் தான் பிரபஞ்சம். இந்த ஐந்தில் மண் என்பது ரொம்ப முக்கியமானது. நிலம். மிச்சமுள்ள 4ம் பிரபஞ்சத்தில் எங்கும் இருப்பது. கோள்களில் எங்கும் இருப்பது. காற்று பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீரும் ஆங்காங்கே இருக்கிறது. நீர் திவலைகள் தான் காற்று சேர்ந்தால் நீர், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர் தான். நீரும் இருக்கிறது. ஆனால் மண் இருக்கிற இடம் பூமி, இந்த பூலோகம் மட்டும்தான். அங்குதான் உயிரினங்கள் மட்டும், மண்ணில் மட்டும்தான் உயிரினம் மனிதன் உட்பட தோன்ற முடிகிறது. ஆக இந்த ஐம்பொருளில் மிக முக்கியமான பொருளாக இருப்பது மண் என்கிற நிலம். ஆகவே மண்ணால் ஆன உடல் என்று சொல்லுவது சரியான பொருத்தமான ஒன்று. ரொம்ப தத்துவார்த்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஐம்பொருளால் ஆனதுதான் அத்தனை உயிரினங்களும். இந்த உயிரினத்தில் உடலில் இருக்கிற உயிர் போன பிறகு உடலில் இருக்கிற காற்று காற்றோடு கலந்து விடுகிறது. உடலில் இருக்கிற நீர் ஆவியாகி விடுகிறது. ரத்தமோ அல்லது வேறு வகையான நீரோ, அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாகி விடுகிறது. ஆகாயம் எது? ஆகாயம் என்று ஒன்று உண்டா? எலும்பை மண்ணுக்கு சமமாக சொல்லலாம், ரத்தத்தை நீருக்கு சமமாக சொல்லலாம், மூச்சை காற்றுக்கு சமமாக சொல்லலாம். உடலில் நாம் பேசுகிற போது ஏற்படுகிற ஆற்றல் வெப்பத்தால் வெப்ப ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. நடந்தாலும், நின்றாலும், பேசினாலும், எழுதினாலும், சிந்தித்தாலும் செலவாகிற ஒவ்வொரு ஆற்றலும் வெப்ப ஆற்றலாக மாறிய பிறகுதான் அது இயக்க ஆற்றலாக மாறுகிறது. வெப்பம் இருக்கிறது. உடம்புல சூடு ஏறிப்போச்சு. சூடு ஏறினதுனால தான் நமக்கு நோய் வருகிறது. அதை பித்தம் என்பார்கள். ஆகவே வெப்பம் இருக்கிறது, சூடு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. எலும்பு மக்கி மண்ணாகி போகும். கடைசியில் மண்ணா போயிடும். எலும்பு கிடக்கு மண்ணில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மக்கி போயிடும். தட்டி விட்டு பார்த்தா மண்ணா இருக்கும். அது மண்ணிலிருந்து உருவாவதுதான் எலும்பு. ஆகாயம் எங்கே இருக்கிறது? ஐம்பொருளிலே ஆகாயம் மனிதனில் எங்கே இருக்கிறது? ஆகாயம் என்பது மனம். ஆகாயம் அது அதற்கு உருவம் கிடையாது. அது ஒரு வெளி, புலன்களால் உணரப்படுகிற ஒரு புலன் அது. ஆகவே மனிதன் 5 பஞ்சபூதங்களால் ஆனவன் தான். ஆனாலும் அவனை மண்ணால் ஆனவன் என்று சொல்லுவது மிகவும் ஆழமான ஒரு சிந்தனை. நீ மண்ணா போகணும், மரிச்சு போகணும் வசைப்படுவாங்க கிராமத்தில் போன. மண்ணிலே தோன்றியவன் மண்ணாகி விடுகிறான். அதான் மண்ணாலான உடல் மண்ணுக்கே போய்விட்டது. மண்ணிலிருந்துதான் இனிப்பு, மண்ணிலிருந்துதான் கசப்பு, மண்ணிலிருந்துதான் புளிப்பு, மண்ணிலிருந்துதான் அனைத்தும்.
இனிப்பான மரங்கள் நமக்கு மண்ணிலிருந்து ஈர்த்து தருகிறது. அதனுடைய வேலை மண்ணில் இருக்கிற இனிப்பை அது பிரித்து தருகிறது. வேப்ப மரம் மண்ணில் இருக்கிற கசப்பை பிரித்து தருகிறது. புளிய மரம் மண்ணில் இருக்கிற புளிப்பை மட்டும் பிரித்து வடிகட்டி நமக்கு தருகிறது. அனைத்தும் மண்ணில் தான் இருக்கிறது. எல்லா உயிர்களும் மண்ணில் தான் தோன்றுகிறது. நீரில் தோன்றுகிற உயிர்கள் கூட நீர் என்பது மண்ணில் தான் இருக்கிறது. நீர் தனியே நீர் இல்லை. கடலில் நீர் இருக்கிறது. நீரின் அடி ஆழம் எங்கே இருக்கிறது? மண்ணில் தான் இருக்கிறது. மண்ணில் தேங்கி இருப்பதுதான் நீர். ஆகவே அனைத்து உயிர்களும் மண்ணாலானது. மண்ணாலான உடல் மண்ணுக்கே போய்விட்டது. உயிர் உன்னுடையதென்று சொல்லி நீயே பறித்துக் கொண்டாய். என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு காணிக்கையாய் செலுத்த? இது வாழ்க்கையின் தத்துவத்தை ஒன்றை நான் உனக்கு கொடுக்கறது என்ன இருக்கு? உயிர் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த உயிர் தான் உனக்கு கொடுக்க முடியும் காணிக்கையா. அதை நீ எடுத்துக்கிட்ட. இதை உணர்வது தன்னை உணர்வதற்கான முதல் படி. நிறைய இடங்களில் தன்னை பற்றியே சொல்றார். தன்னை உணர்தல் பற்றியே சொல்றார். மிக நுட்பமான சிந்தனை அது. உன்னை பார்த்து கவிதை எழுத சொல்கிறார்கள். உன்னை கவிதையாய் எழுதியவனோடு போட்டி போட முடியுமா? ஒரு பெண் படத்தை போட்டு, அந்த பெண்ணை ஒரு கவிதை, பெண்ணை பார்த்து கவிதை எழுத சொல்கிறார்கள். உன்னை கவிதையாய் எழுதுவனோடு யாரு? தந்தையை சொல்றாரா, இறைவனை சொல்றாரா, யாரை சொல்றாரு தெரியல. ஆனா ஒரு பெண் கவிதையாகவே இருக்கிறாள். அவனோடு எப்படி என்னால் போட்டி போட முடியும்? படைப்பவனோடு என்னால் போட்டி போட முடியாது. இதெல்லாம் தத்துவார்த்த பார்வை என்பதற்காக சொல்லுகிறேன். கவிதைகளில் பொருள், அந்த எடுத்துக்கிற பொருள் இருக்கு பாருங்க, கருப்பொருள், பாடுபொருள். இந்த பாடுபொருள் என்பது இவருடைய படைப்பில தத்துவார்த்தம் சார்ந்ததாகவே இருக்கிறது. பல கவிதைகள் அப்படி நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. என் சிந்தனை மந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். உன்னை பற்றி எழுதும் போது என் பேனாவின் மூடி தொலைந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேனா மறந்து போச்சு, எங்கே கிடையாது, எழுதிக்கிட்டே இருக்கிறேன், நிறுத்த முடியல. உன்னை பற்றி எழுதும் போது என் பேனாவின் மூடி தொலைந்து விடுகிறது. பேனா மை கங்கையாய் பிரவாகம் எடுக்கிறது. என் சிந்தனை மந்தான், ஆனால் காகித கழனில் விளைச்சல் அமோகமாக பெறுகிறது என்றால் நீ என் மண்ணுக்கு உரமிடுகிறாய். இவர் இந்த நீயும் பேசுற இடங்கள்லாம் இறைவனையும் பொருத்தி பார்க்கலாம், ஒரு பெண்ணையும் பொருத்தி பார்க்கலாம். இதை காதல் கவிதையாகவும் பார்க்கலாம், இது கடவுள் கவிதையாகவும் பார்க்கலாம். இது ஒரு காம்பினேஷன். இது ஒரு விதமான ஒரு படைப்பு திறன். கவிதை படைப்பதிலே படைப்பாசிரியருடைய ஆற்றல் என்பது அவருடைய பார்வை எத்தகையது என்பதில் தான் சிறப்பு அடங்கி இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. நேரமும் இல்லை, இடமும் இல்லை, அப்படி ஒரு உலகம் உண்டு. அதுல கேள்விக்குறியும் போட்டிருக்காரு, ஆச்சரியக்குறியும் போட்டிருக்காரு. இந்த ரெண்டு குறி, இரட்டை குறி இருக்கிறது. கேள்விக்குறி உண்டா, இருக்கா, அப்படி ஒரு உலகம் இருக்கா? நேரமும் இல்லை, இடமும் இல்லை. அதாவது இடம் பொழுது என்பது நிலம், பொழுது, இடம் அப்படிங்கிறது மனித வாழ்வில முக்கியமானது. அது இலக்கணத்தில் விட இலக்கியத்தில் ஐயாவுக்கு தெரியும். நிலம், பொழுது, காலம் ரெண்டு முக்கியமானது. தத்துவத்திற்கான அடிப்படை கூறுகள், மனித வாழ்வியலுக்கான அடிப்படை கூறுகள் அவை. இவர் சொல்ற நேரமும் இல்லை, இடமும் இல்லை, அப்படி ஒரு உலகம் உண்டு. உண்டா? உண்டு. அப்படி இருந்தால் அங்கே நீயும் இல்லை, நானும் இல்லை. ரொம்ப ஆழமாக நுட்பமான தத்துவ பார்வை. ஏன்னா அப்படி இருக்க முடியாது. நீ இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. ஏன்னா நேரம் இல்லாத, இடம் இல்லாத ஒரு உலகம் கிடையாது. அப்படின்னா உலகம்ங்கிறது நாம் வாழக்கூடிய பூ உலகம் தான் உண்மையான உலகம். பிரபஞ்சத்தில் வேற எதையும் நாம உலகம்னு கருத முடியாது. அங்கேயும் காலம் இருக்கு, அந்த காலத்தை நம்மளால மதிப்பிட முடியாது. நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் தான் அந்த மாதிரியான அறிவியல் ஞானத்தை பெற்றவர்கள். பிற்காலத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு, கடந்த காலத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கான ஞானத்தை பெற்றவர்கள். ரகசியம் ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. ஒவ்வொரு கவிதையுமே அந்த மாதிரியான ரொம்ப ஆழமான தத்துவார்த்த பார்வை. விதைகளில் மறைக்கப்பட்டு புதையுண்டிருந்த கருவூல ரகசியம் இன்று பூத்த பூக்களால் அம்பலமாகிவிட்டது. ஒரு விதை, அந்த விதைக்குள்ள என்ன விழுது, ஆலமரத்துடைய விழுது ரொம்ப கடுகு மாதிரி சிறுசா இருக்கும். ஆனா அந்த விழுது, அந்த விதையை கீழே போட்ட பிறகு அது முளைச்சி பெருசாகும் போது எவ்வளவு பெரிய விருட்சம், அவ்வளவு பெரிய விருட்சம் அந்த விதைக்குள்ள இருக்கிற ரகசியம். அவ்வளவு பெரிய மரம், ஆல மரம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கடுகு போன்ற ஒரு சிறு விதைக்குள்ள புதைந்து இருக்கிறது. அதான் ஒரு கருவூல ரகசியம் தான். விதைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற, புதைந்து இருக்கிற கருவூல ரகசியம். பூ பூத்தவனே அது என்னன்னு தெரிஞ்சது. இதை நீங்க வாழ்க்கையோட எதோடவும் பொருத்தி பார்க்கலாம். மனித வாழ்வில் சந்திக்கக்கூடிய எதனோடும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எந்த ரகசியமும் பூக்கிற போது அம்பலமாகிவிடும். ரகசியம் என்று எதுவும் இல்லை. எதையும் கமுக்கம் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது. நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது.
ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விதை செடியாகி மரமாகி பூவாகி அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அது வெளிப்படுத்திக் கொள்ளும். விதைக்குள்ளேயே அது புதைந்து கிடக்காது. அந்த ரகசியம் வெளிப்படுவதைப் போலத்தான் நம்முடைய மனித வாழ்வும் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அவர் பதிவு செய்கிறார். அருமை தோழர்களே, இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. துரத்தும் நிழல்கள். நிஜங்களை நிழல்கள் துரத்துகின்றன. இப்போ நாம நடந்து போகும்போது நாம பின்னாலே நிழல் வரும். நம்ம நடந்து போகும்போது நம்ம பின்னாலே நிழல் வரும். நிஜங்கள் நிழல்களுக்கு பயந்து ஓட வேண்டி இருக்கிறது. இன்னும் பின்னால் ஏதோ வருது ஓட வேண்டி இருக்கிறது. காலையில் தொடங்கி இந்த ஓட்டம் நடுப்பகலில் காணாமல் போனது. உச்சி வெயில் சூரிய உச்சி வந்துச்சுன்னா நேரா நம்ம நிழல் நமக்குள்ளேயே சுருங்கி போயிடும். காலடியிலே சுருங்கி போயிடும். எந்த பக்கமும் தெரியாது. கிழக்கையும் தெரியாது, மேற்கையும் தெரியாது, முன்னவும் தெரியாது, பின்னவும் தெரியாது. சரியான நண்பர்கள் வேலையில உச்சி வேலையில நமக்கு உச்சியை நேரா நிற்கும் போது நிழல் காணாமல் போயிடும். காலையில் தொடங்கிய இந்த ஓட்டம், காலையில கிழக்கு சூரியன், அதனால நிழல் நமக்கு பின்னால வருது. நாம முன்னால் நடந்து போறோம். சற்று இளைப்பாறிய போது நிஜங்கள் தன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டன. அந்த கொஞ்ச நேரத்தில் உச்சி வேலையில சூரியன் அவற்றின் பக்கம் சாய்ந்து விட்டிருந்தான். பிற்பகலில் நிஜங்கள் நிழல்களை துரத்த தொடங்கிவிட்டன. இப்ப நிழல் அவனுக்கு முன்னால போயிட்டு இருக்குது. மனுஷன் போக போக நிழல் போயிட்டு, அப்ப நிழல பின்னால இவன் தொடர ஆரம்பிக்கிறான், துரத்துறான். சூரியன் மறைந்து போன போது நிஜம் மட்டும் இருந்தது, நிழல்கள் காணாமல் போயிருந்தன. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தில் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தில் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. இவருடைய பார்வை தத்துவார்த்த பார்வைகளாக இருக்கின்றன. மனித வாழ்வியலோடு அவர் எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முள் பத்தி எழுதுறார். அரும்பு பூத்துவிட்ட பொறாமையில் முகம் கோணி நிற்கிறது முள். முள் வளைஞ்சிட்டு தான் நிற்கும். எல்லா முள்ளும் சிலது நேராகவும் இருக்கும், சிலது வளைஞ்சி இருக்கும். அது ஏன் அப்படி வளைஞ்சி முகம் கோணி நிற்குதுன்னா, அரும்பு பூத்து விட்ட பிறகு அது பார்த்து பொறாமப்படுது. ஏன்னா அரும்புங்கிறது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு மனமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு கண்ணை கவரும் ஈர்ப்பானது. அதை பார்த்தது முள்ளுக்கு பொறாம வந்துருச்சு. அதனால அது அப்படி இருக்கு. இயற்கையின் படைப்பை அவர் எப்படி ஒப்பீடு செய்கிறார் என்று. உண்மையான அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன்கள். அணிகலன்னா தெரியும் நமக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். ஜுவல்ஸ் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அணிகலன்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைகள் ரொம்ப தேவைதான். புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால ஆசை வேண்டாம்னு சொல்றதா நம்ம பௌத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் பௌத்தம் அது அல்ல, அதை தாண்டியது. அது ஆழமா பேச வேண்டிய ஒன்று. அது மட்டுமே அல்ல. இந்த இடத்துல ஒரு பதிவு செய்து பாருங்க. ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன். அதுதான் அழகு, அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று. அது தேவை. ஆசை இருந்தாதான் நம்ம மெருகுட்டின்னு நம்ம நினைப்போம், முடிய வெட்டிங்கன்னு நினைப்போம், மீசியை சரி செய்யணும்னு நினைப்போம், தாரி எட்டும் பண்ணணும்னு நினைப்போம், நல்லா உடை கொடுத்துன்னு நினைப்போம். இதெல்லாம் ஆசைதான். உடலை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்வோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாதான் படிப்போம். வாழ்க்கையை புரிஞ்சு நினைச்சாதான் நம்முடைய பேராசிரியர் போன்றவருடைய பேச்சை கேட்போம். போய் அவர் பேச்சை கேட்கணுங்கிற ஆசை வரும். இப்போ ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன். வாழ்க்கையின் உண்மையான அழகை காண வேண்டுமானால் அணிகலன்களை கலைந்து விட்டு பார். இந்த இடத்துல பௌத்தத்தை சொல்றார். இந்த ரெண்டுக்கும் முரண் இருப்பது மாதிரி தெரியும், ஆனா முரண் இல்லை. இதுதான் வாழ்க்கை. என்ன முரண் இல்லை? ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன்கள், அதுவும் உண்மைதான். ஆனா உண்மையான அழகை பார்க்கணும்னா அணிகலன்களை கலைந்து விடு, அதெல்லாம் கழட்டி எறிஞ்சிரு. எதை? ஆசைகள் எல்லாம் கழட்டி எறிந்து விடு. அப்ப நீ உண்மையான அழகை, வாழ்க்கையின் அழகை பார்ப்பாய். தத்துவம் எங்க இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த கவிதைகள் அவ்வளவு தத்துவார்த்த உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது. இது போல எண்ணற்ற பல கவிதைகள். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். கோயில் கட்டி அல்லது ஏதோ ஒன்று கட்டி, வழிபாட்டு தலங்களை கட்டி, இறைவன் நான் உன் உள்ளத்துல தான் இருக்கிறேன், உன் இதயத்துல தான் இருக்கிறேன், நான் அங்கதான் இருப்பேன், அதை நீ எனக்கான இடமா வச்சிரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு கவிதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். உன்னுடைய இதயத்தை நீ தூய்மையா வச்சிருந்தனா, சுத்தமா வச்சிருந்தனா, அன்பால் உருவாக்கி வைத்தால், அருளால் கருணையால் உருவாக்கி வைத்தால் அங்க நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.
இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வச்சு, நீங்க தான் வராத, உனக்கு நான் தனியா கோயில் கட்டி வச்சுறேன், அங்க போய் உட்காந்துங்க. பிரம்மாண்டமான கோயில் கட்டுறேன் வாங்க. அயோத்தியில 70 ஏக்கர் நிலம், 2.25 ஏக்கரில் கோயில், 1000 கோடிக்கு மேல் செலவு, ஒரு குழந்தை தங்குறது, ஒரு குழந்தை இருக்கிற வீடு, குழந்தை ராமருக்கு. ஆனா ராமர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், ஒவ்வொருவரின் இதயத்துக்குள்ளேயும் எனக்கு உறைவிடம் வேண்டும். அதான் ராமருடைய வேண்டுகோள், அல்லது ஆணை, அல்லது அறிவுரை, வழிகாட்டுதல். ஆனா நம்ம கோயில் அங்க கட்டி வச்சு நீ அங்க போய் உட்கார்ந்துருன்றோம். அதை கடைசியா சொல்றாரு, இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். இன்று பேராசைகள் படுத்து கிடக்கின்றன இதயங்களில். இதயத்தை முழுக்க பேராசைகளால் நிரப்பிட்டு இறைவனுக்கு இடம் இல்லாம வேற இடத்துல இறைவனுக்கே நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இறைவனுக்கே அவன் விரும்புற இடத்துல நாம் இடம் கொடுக்கல. ரொம்ப ஆழமான கவிதைகள். இவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தார் அல்லது அரசு ஊழியராக பணியாற்றினார் என்று சொன்னாலும் கூட இவர் மிகப்பெரிய படைப்பாளராகவே தன்னை செதுக்கிக் கொண்டிருந்திருக்கிறார். தத்துவார்த்த பார்வை கொண்டவராக இருந்திருக்கிறார். துப்பாக்கி கொண்டு இலக்கினை சுடும், வாய் வார்த்தை இலக்கினை சுடும், திரும்பி வந்து சுட்டவனையும் சுடும். ரெண்டு இருவினை ஒரே நேரத்தில் செய்து. துப்பாக்கி கொண்டு வந்து எதை நோக்கி நம்ம வந்து குறிபார்த்து சொல்றோமோ அதை மட்டும் போய் அடிச்சுட்டு அது வேலை முடிஞ்சிச்சு. அது போய் விழுந்துடும், காணாம போயிடும். நீ வெளிவிடக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அது துப்பாக்கி குண்டை விடவும் பல மடங்கு வலிமையானது. அது நீ யாரை நோக்கி வீசுறியோ அவனையும் சுட்டும், திருப்பி வந்து உன்னையும் அடிச்சு. இது எவ்வளவு பெரிய தத்துவார்த்த ஒரு உள்ளடக்கம், எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை இது, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இது, பெரிய ஒரு தத்துவ போதனை இது. இப்படி பல இந்த எண்ணெய் தேடி இதுதான் தேடி இருந்தேன். பல இடங்கள் அவர் என்னை தேடுறது, அவர் தன்னை தேடக்கூடிய கவிதை பல 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 கவிதைகள் இடம்பெறுகிறது. அது அடிக்கடி அவர் சொல்றது. பல கவிதைகள் நான் பார்த்துங்க, அதை பற்றி பல கவிதைகள் அதை பதிவு செய்திருக்கிறார். உன்னை தேடத் தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன். இந்த இடத்துல நீங்க ஒரு பெண்ணையும் மனசில் வச்சுட்டு கவிதையை உள்வாங்கலாம், கடவுளையும் மனதில் வச்சுக்கிட்டு நீங்க கவிதையை உள்வாங்கலாம். உன்னை தேடத் தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன். இனி நான் என்னை தேடியாக வேண்டும். என்னை எங்கே போட்ட மறந்துட்டேன், நான் இப்ப என்ன தேடியாகணும். ஒருவேளை நீ கிடைத்து விட்டால் என்ன செய்வது? அது இன்னொரு கவிதை சொல்றாரு. நான் என்ன தேடி போனேன், அங்க என்னையும் கண்டுபிடிச்சேன், உன்னையும் அங்க கண்டுபிடிச்சேன். உன்னை நான் தேடணும்னா என்ன நான் முதல்ல அது என்ன? கடவுளை நீ உணர வேண்டுமானால் உன்னை நீ உணரு. நீ யார்? கடவுளை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால் உன்னை நீ கண்டுபிடித்துக் கொள். இப்ப கடவுள் வேற எங்கேயே இல்லை. இங்க இருந்து நீ ஆயிரக்கணக்கான மைல் தேடிட்டு போக வேண்டியதில்லை. அது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபாட்டு தளத்தில் உட்கார்ந்துதான் கடவுளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னை தேட முனைந்தால், உன்னை கண்டுபிடித்தால் நீ கடவுளை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி பல இடத்துல அந்த கவிதை வந்து பல இடத்துல வருது. தோழர்களே, இந்த ஒரு கவிதை மட்டும் படிச்சு நான் முடிச்சிடலாம். புத்தகத்தை பூரா படிக்க அந்த விரும்பல. முடிந்தும் முடியாதது இந்த தலைப்பு ஒரு கவிதை. இது ரொம்ப இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கவிதைகள் இருக்கக்கூடிய கவித்துவத்தில் இருக்கக்கூடிய அழகியல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கவிதையுடைய ஒரு படைப்பினுடைய சிறப்பு வெளிப்படும். ஒரே மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொரு படைப்பிலும் வெவ்வேறு அணுகுமுறை இருக்கிறது. ஒப்பீடு அப்படிங்கிற இந்த அணுகுமுறை அது அழகியலோடு தொடர்புடையது. அறிவியலில் முன்னேறி அணுவின் எடை போடுகிறோம். அறிவியல் முன்னேறிச்சு. ஒரு பொருளை நாம வந்து உடைச்சிட்டே போறோம், துணுக்கு உடைச்சிட்டே போறோம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உடைச்சிட்டே போறோம். கடைசியா மூலக்கூறுங்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். இதுதான் கடைசி யூனிட் அப்படின்னு அறிவியல் ஒரு காலத்தில் சொல்லிச்சு. மாலிக்யூல் இதுதான் அந்த லாஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுடைய கடைசி துணுக்கு, கண்ணுக்கு தெரியாத துணுக்கு. உடைச்சிட்டே போறோம், கடைசியா கண்ணுக்கு தெரியாத ஒரு துணுக்கு பூத கண்ணாடி வச்சு பாக்குறோம். அது வந்து மாலிக்யூல் அப்படின்னாங்க. அதை வந்து மூலக்கூறு, கடைசி அணு, கடைசி பொருள், அதை உடைக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதையும் உடைச்சாங்க. உடைச்சு உள்ள போனா அது பேர் ஆட்டம், அணு. இப்ப அணுவையும் துளைச்சி உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க வந்து புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கு. அந்த புரோட்டான்குள்ளேயும் வந்து குவார்க்ஸ், குளுவான்ஸ் அப்படிங்கிற பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுட்பமான மிக 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 நுண்ணிய
அளவுகள். அந்த அணுவினுடைய எடை என்னங்கிறத இன்னைக்கு மனுஷன் எடை போடுறான். அதனுடைய நிறையன் என்ன, அதனுடைய மாஸ், அதுக்கு எடைங்கிறது வேற, மாஸ்ங்கிறது நிறைங்கிறது வேற. ஒரு பொருளுடைய எடைங்கிறது நிறைங்கிறது ஒன்றும் கிடையாது. எடைங்கிறது புவியீர்ப்பு விசையோட தொடர்புடையது, அதோடு சேர்ந்தது. புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல ஒரு பொருளுடைய கனம் என்னவோ அது நிறை, மாஸ். அப்ப ஒரு அணுவினுடைய எடையை மனிதன் இன்றைக்கு போடக்கூடிய அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறான். நம்மால் சிலர் எண்ணத்தை எடை போட முடியவில்லையே. அணுவின் எடையை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறது. சிலர் எண்ணத்தை எடை போட முடிவதில்லை. புவி உருண்டையை தராசி நிறுத்துகிறோம், அலைவாயும் மனத்தை நிறுத்த காரணம். நம்ம அதை நிறுத்து பார்க்க முடியல. பூமிக்கு அப்பால் உள்ள உலகங்களை கண்டுவிட்டோம். பூமிங்கிறது இந்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப 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 சின்ன ஒரு கோள். அது மாதிரி பல குடும்பம் இருக்குது பிரபஞ்சத்துக்குள்ள. இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல குடும்பம், அதுதான் ஒரு பால் வீதின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பல பால் வீதி இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அந்த பால் வீதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச துணுக்கு, அதுக்குள்ள சூரிய குடும்பங்கிறது ரொம்ப சிறிய துணுக்கு. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள கோள்கள் இருக்கின்றன, அவையே ரொம்ப ரொம்ப சின்ன துணுக்குகள். அந்த கோள்களில் ஒன்று துணைக்கோளாக இருப்பதுதான் பூமி. அது ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல் துணுக்கு. அந்த துணுக்குள்ள மனுஷன் நெக்லிஜிபிள், ஒன்றுமே கிடையாது. ஆனா இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நம்முடைய எண்ணத்தை நம்மால் எடைபட முடியவில்லை. புவியை ஒரு தராசில் நிறுத்துறோம், ஆனா மனுஷனுடைய அலைவாயு மனத்தை நிறுத்த காணும். பூமிக்கு அப்பால் உள்ள உலகங்களை கண்டுவிட்டோம். சிலர் சிரிப்புக்கு பின்னால் உள்ள உள்ளத்தை கண்டுபிடிக்க வழியே இல்லை. வானிலையை வைத்து குறிப்பறிகிறோம், சிலர் மனநிலை வைத்து குறிப்பறிய முடியவில்லை. நாம் ஏதோ ஒரு வட்டத்தில் இன்னும் கைதாகி இருக்கிறோமோ? பூமியை விடு, வானம் கூட தன்னுடைய விசாலத்தன்மையிடம் கைதாகி விட்டிருக்கிறதே. இதுல ரொம்ப ஆழமான பார்வை. அவருடைய மீண்டும் ஒரு விடுதலை போர் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆவலை அது தூண்டுகிறது. மிகப்பெரிய கவி இமயம் நம்முடைய ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள், அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று என்னிடத்திலே நம்முடைய ரஃபீக் பாஷா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது பல கவிஞர்கள் ஐயா உட்பட எல்லோரோடும் நான் பழகி அவர்களால் இன்ஸ்பயர் ஆகி இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு தத்துவார்த்த பார்வை உள்ளவர் தான் நம்முடைய கவியறிவியவர்கள். தத்துவம் நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எப்படியோ அப்படித்தான். அப்துல் ரஹ்மான் அவரை போல நம்முடைய அப்துல் காதர், இன்றைக்கு அவர் வழி ஒட்டி அந்த குடும்பத்தை நம்முடைய ரஃபீக் பாஷா அவர்களும் இடம்பெறுகிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த கவிதையை படைக்கிற அந்த பார்வை, அந்த படைப்பு அழகியல், அந்த படைப்பில் சொல்லப்படுகிற பேசுபடும் பொருள், இவையெல்லாம் மானுடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. மனிதன் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று இல்லாமல் நம்மை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் மானுட உலகத்தை பற்றியும் தனிமனித வாழ்வியல் பற்றியும் அறிந்து கொள்வது ஒரு போராட்டம். அதிலே தன்னை உணர்வது மிகப்பெரிய போராட்டம். தன்னை அறிவது அல்லது உணர்வது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபடாமலேயே 90 விழுக்காடு அல்லது 99 விழுக்காடு மனிதர்கள் மறைந்து போகிறோம். அந்த முயற்சியிலே நாம் ஈடுபடுவதில்லை. அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரே. அந்த சிலரில் நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு மாபெரும் படைப்பாளர், பேராசிரியர் அப்துல் காதர் என்கிற அந்த படைப்பாளரின் முதல் மாணாக்கர் என்கிற சிறப்புக்குரியவர் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள். அதே வரிசையில் இன்றைக்கு நமக்கு ஒரு கவிஞர் கிடைத்திருக்கிறார், ரஃபீக் பாஷா அவர்கள். அதை நான் பெருமையோடு பதிவு செய்து அவரை நான் பாராட்டி வாழ்த்தி, இன்னும் பல படைப்புகளை அவர் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர் அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.